அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான என்ன ரொம்ப குழப்பின ஒரு விஷயம்னு வேணால் சொல்லலாம். என்ன அப்படின்னா, வியாழக்கிழமைன்னு எடுத்துட்டோன்னா அது குருவுக்கு ரொம்ப உகந்த நாள், பாபாவுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அவர் ஒரு குரு தானே, பரபிரம்மம் இல்லையா? அப்புறமா குபேரனுக்கும் ரொம்ப உகந்த நாள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்கிற புதன்கிழமை பாராயணம் ஆரம்பின்னு. புதன்கிழமை பாராயணம்னா என்ன, எப்படி, எதை பற்றி? சாய் சரிதமா? ஆமாம், சாய் சரிதம். அப்போ 2 அத்தியாயம் முதலே போயின்னு இருக்கேன். நாங்களாம் படிச்சுட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குரூப்பில் இருக்கோம், சேவா பண்ணின்னு இருக்கோம். திருப்பியும் புதன்கிழமையா அப்படின்னு ஆரம்பின்னு சொன்னோன்னே நாங்கள் ரொம்ப குழம்பி போய் வித்தின் அ வீக் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே பல டிவோட்டிஸ் கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? வியாழக்கிழமை தான் பண்ணுறோமே, எதுக்காக புதன்கிழமை பண்ணணும்? அன்னைக்கு குருவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டான். ஐயோ, கடுமையான கேள்வி. எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் என்ன பண்ணோம், பாபாட்ட கேட்டேன், பாபுக்குட்டி நீ சொல்லு, புதன்கிழமை எதுக்கு படிக்க சொன்னேன்? ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்குறதுனால பதில் சொல்ல முடியல. வியாழக்கிழமை தான் உனக்கான நாளாச்சு, அன்னைக்கே நாங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கிறோம், புதன்கிழமை எதுக்கு பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போது அப்படி கேட்டுட்டு நான் கேட்டுட்டே இருக்கேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. ஒரு 10-15 நிமிஷம் கழிஞ்சுது. அப்போ திடீர்னு சொல்கிறார், அப்போ புதன்கிழமை உனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீ என்னை கும்பிட மாட்டேன், உனக்கு ப்ராப்ளம் வந்தால் நான் வந்து காப்பாற்ற வேண்டாம், அப்படி தானே அப்படின்னா. ஐயோ, தயவு செஞ்சு 7 நாளும் நாங்கள் வந்து பாராயணம் பண்ணுறோம், உன் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதுங்க அப்பா, என்னால் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. நாங்கள் ஆரம்பிச்சுடுறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு குரூப் ஆரம்பிச்சிட்டோம். புதன்கிழமை சிங்கிள் சாப்டர் கேட்குறது, அதுவும் படிக்க வேண்டாம், கேட்கணும்னு சொன்னார். ஒரு அத்தியாயம் தானே, ரொம்ப ஈஸியாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். நிறைய பேர் இதே கேள்வி கேட்டால் அவர் சொன்னது அப்படியே நான் அவளுக்கு சொல்லிட்டேன், சரியா? ஆனால் இது அதுக்கான பதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்தது. ஒரு 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்தால் இதில் நிறைய சொல்யூஷனும் கிடைக்க ஆரம்பிச்சு இந்த புதன்கிழமை படிக்கும்போது. அப்போ ஒரு நாள் அவர் நமக்கு உணர்த்துறார், எதனால் புதன்கிழமை பாராயணம் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு. மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செஞ்சால் நல்லதா, அதை செஞ்சால் நல்லதா, இதை பண்ணினா கெட்டது வந்துடுமோ, இல்லை நல்லது வருமா, இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள். எதை பண்ணணுங்கிறதுல எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர முடியல. இது சரின்னு சொல்லி பண்ணினோமானா அதில் ஒரு பிரச்சனை, சரி இது வேண்டாம் அதை செய்யலான்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனை. ஆக எந்த பக்கம் போகிறதுன்னு தான் நம்ம மக்களுக்கு தெரியல. புதன்கிழமை நீ பாராயணம் பண்ணும்போது 3 விதமான குணங்கள் இருக்குன்னு சொன்னார். முதல் என்ன அப்படின்னா, புதன் வந்து எதற்கு அதிபதி? புதன் கிரகம் வந்து புத்திக்கு அதிபதி. எல்லா கேல்குலேஷன், இப்போ ஒரு வாழ்க்கையில் கேல்குலேஷன் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வின் ஆயிடலாம். இது சரி தப்புன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போயிடலாமே. அது நிறைய பேருக்கு தெரியாதனால ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக்கிறான். பாபா சொல்கிறார், அதனால் ஒருத்தனுக்கு புத்தி நன்னா இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவனுக்கு புத்தி அவசியம். அந்த புத்தியின் மூலமாக அவன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். சுவாமியை கும்பிடணும்னு ஒரு விஷயமாவது மைண்டில் தோணினா தானே நம்ம சுவாமியை கும்பிடுவோம், இல்லைன்னா பாராயணத்தை விட்டு வெளியில் வருவோம். பிரச்சனையை அதிகம் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா வழியும் இருக்குது, பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கு தான் வழி தெரிய மாட்டேங்கிறது. கரெக்டாக நான் சொல்கிறது இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக புத்திக்கு அதிபதி புதன் கிரகம், அவருடைய அனுகிரகம் அன்னைக்கு கிடைக்கும். 2வது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. இதில் வந்து சொல்லுவா இல்லையா, ஆக்கக்கூடிய கடவுள், காக்கக்கூடியது, அழிக்கக்கூடியதுன்னு. அதில் காக்கும் கடவுள் யாருன்னு பார்த்தா நம்ம பெருமாள் தான். ஆக புத்தன் பெருமாளுக்குரிய நாள், நமக்கு சகல சம்பத்தையும் தரக்கூடிய நாள். அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணினோமானா சந்தோஷப்பட்டுட்டு அவர் வேண்டிய வரங்களை கொடுத்துடுவார். 2ஆச்சா? அடுத்ததாக குரு. யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோம்? குருவை பற்றி. குருவினுடைய பார்வை இருந்தாலே போதும் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அவர் இருக்கக்கூடிய இடம் என்னவோ பிரச்சனை தான், ஆனால் அவருடைய பார்வை பட்டதுனாலே போதும் நம்ம நன்னாயிடுவோம். ஆக புதன்கிழமை பண்ணும்போது பாராயணம் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் 3 விதமான பலன்களும் கிடைக்கும். புத்திசாலித்தனம் நம்மளுக்கு கிடைக்கிறது, அதுக்கப்புறமா சகல சௌபாகியங்கள் கிடைக்கிறது, குருவினுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. ஸோ 3 விதமான நன்மைகள், சரியா? அடுத்ததாக அவர் சொன்னது என்னென்னா, கேளு அப்படின்னு சொன்னார். நம்ம பாராயணம் பண்ணும்போது புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ளே அந்த பாபாவை வச்சுட்டு கைக்குள்ளே வச்சுன்னு படிக்கிற மாதிரி. ஆனால் கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகம்னு சொல்லியிருக்கார் பாபா. ஏன்னா இந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதா காலக்ஷேபம்னு ஒன்று நடக்கும். படிக்க தெரியாதவோ ரொம்ப பேர் இருப்பாள், ஆனால் கேள்வி ஞானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம முன்னோர்களை பார்த்தேன்னா இது சரி இது தப்புன்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பா. இவாளுக்கெல்லாம் எங்கேருந்து வருது இந்த புத்தின்னு கூட நம்ம யோசிச்சிருப்போம். நம்மளாம் PhD லெவலில் பண்ணால் அவள் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பா, சூப்பராக நம்மளுக்கு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவாள்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கேள்வி ஞானம் அதிகமாக இருந்தது அவளுக்கு. அடுத்தவா சொல்கிறத கேட்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம பார்க்குறதும் கேட்குறதெல்லாம் வேறு விதமான கேள்விகளும் பதில்களுமாக தான் இருக்குது. அதை விட்டுடுங்க. ஆக கேள்வி ஞானம் கூடும்போது நம்மளுக்கு கேட்குற விஷயங்கள் சீக்கிரமாக மூளையை போய் சேர்ந்துடுறது. ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தர் நின்றுருக்கா, உங்கள் பார்வை மூலமாக அவரை நீங்கள் திசை திருப்பணும்னா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கணும். அவர் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தால் திரும்புவார். அதே ஒரு நிமிஷத்தில் அவருடைய பேரை சொல்லி பாருங்களேன், டக்குன்னு திரும்பிடுவா. இப்போ புரியறதா? காது வழி செய்திகள் சீக்கிரமாக போய் சேர்ந்துடும் பார்க்கறதை விட. நம்மளுக்கு நம்ம அதை உணர்ந்து அது மூளைக்கு போய் வேலை செஞ்சு இவ தான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள காதில் அவளோட சவுண்டை கேட்டாலே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் இவ தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறது செவி வழி ஞானம் அப்படிங்கிறது. ஆக இந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு மண்டையில் ஏறது மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவாளும் அதை கேட்பா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டு சிண்டுகளும் கேட்கும், வயசானவாளும் கேட்பா, படுத்துன்னு இருக்கிறவா கேட்பா. ஆக கேள்வி கேட்கறதன் மூலமாக நமக்கு பலன் கூடுதல். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் ஓடி போயிடும். நல்ல விஷயங்களை நம்ம சவுண்டாக வச்சு ஏன் கேட்குறோம்? ஒன்றும் வேண்டாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆடி மாதம் வந்துட்டாலே அங்கங்கே வந்து என்ன பண்ணுறா, ஸ்பீக்கர் வச்சு பாட்டை போடுறா. கார்த்தால எந்திருந்தோன்னே என்ன பண்ணுறா, எந்த கோவில்லையும் மியூசிக் போட்டு விடுறா. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிகள்லாம் போகணும், நம்ம மனிதர்களுக்கு நல்ல விஷயங்கள் காது வழியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக கேட்கறது பார்க்கறத விட நன்மையை தரும். இப்போ புரிஞ்சுதா ஏன் கேட்க சொல்கிறான்னு? நெகட்டிவிட்டி ஓடும், வீட்டில் இருக்கிறவ அத்தனை பேரும் கேட்பா, ஒரே பதிவில் அத்தனை பேரும் கேட்டுருக்கலாம் ஒரே நேரத்தில். வீட்டில் ஒருத்தருக்கு மட்டுமா பிரச்சனை, 10 பேருக்கும் இருந்தால் 10 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ 10 பேருக்கு உண்டான ப்ராப்ளமும் வெளியில் ஓடி போய்டுறது. ஆக கேளுங்கோ, நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருக்க ஞானமும் அதிகமாகும், நன்மைகளும் அதிகமாகும், பிரச்சனைகளும் ஓடிப்போகும். ஆக பாபாவினுடைய நோக்கம் என்னன்னா, பிரச்சனைகள் சீக்கிரமாக வெளியே போகணும், நன்மை சீக்கிரமாக கிடைக்கணும். 27வது அத்தியாயம் எடுத்து படித்து பாருங்க. அவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது விஷ்ணு சகஸ்ரநாமாவுடைய புக்கை எடுத்து நெச்சில் வச்சுட்டு எனக்கு பிரச்சனை தீர்ந்துடுது, எனக்கு படப்படான்னு அடிச்சுன்னு வந்துடுது, என்னை உயிரை காப்பாற்றினது அதுதான் சொல்லியிருப்பார். ஆக பெருமாளை கும்பிட்டோமான அந்த பயம் கேம் இல்லாமல் ஓடி போயிடும், நமக்கு சகல சௌபாகியங்கள் வரும், அவரோட சேர்ந்து மகாலட்சுமியும் வீட்டுக்கு வந்துடுவோம். ஆக புதன்கிழமை பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 குழுக்கள் நம்மக்கிட்ட புதன்கிழமை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அத்தனை டிவோட்டிஸ் பண்ணுறா. ஸோ புதன்கிழமை பாராயணம் பண்ணுறது அவ்வளோ நல்லது. அதுவும் கார்த்தால பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதை பண்ணுறது இல்லைன்னா சாயங்காலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை கொடுத்து மற்றவாளுக்கு போய் சேரணும்னு சொல்லி நிறைய டிவோட்டிஸ் அதன் மூலமாக பயனடைஞ்சுட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி மந்திரங்கள் எப்படி ஏற்பட்டது, சேனல் எப்படி ஏற்பட்டது, இப்படி பலவிதமான உண்மைகள்லாம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லலாம். சுவாமி அப்படி அனுகிரகம் பண்ணுறாரு. அவருக்கு இருக்கிற மாதிரி அந்த கருணையெல்லாம் யாருக்கும் வராது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, யாகங்கள் பண்ணிட்டு இருக்கோன்னு மறக்காமல் வர 16ஆம் தேதி சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் நடக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துங்கோ. அதனுடைய சங்கல்பம் அமௌண்ட்டு 522 ரூபாய். ஒவ்வொரு தடவையும் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறார், ஒவ்வொரு தடவையும் அவர் தான் கொடுக்குறார். என்ன காரணம் நல்லா அவற்றை கேட்டுட்டு போக முடியாது. இந்த நாளை குறித்து இதை இப்படி பண்ணி, இந்த யாகம் பண்ணி இத்தனை ரூபா வாங்கணும், இதுதான் அவளுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதே அவர் தான். ஸோ அதன்படி வச்சுருக்கோம். எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, மாதவரத்தில் இருக்கக்கூடிய சர்வசக்தி விநாயகர் ஆலயத்தில், கணபதி ஆலயத்தில் வச்சுருக்கோம். அங்கே அதனுடைய ஒரு பெருமை கூட இருக்குது. அந்த கோவிலில் எனக்கு நடந்த பர்சனலாக நடந்த ஒரு அனுபவம் கூட இருக்குது. அது என்ன அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும்.